ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முட்டைக்கோஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டான சைட் டிஷ்ஷு. என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். நான் என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து முட்டைக்கோஸை வந்து நல்லா வந்து நறுக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஒரு தக்காளி, ஒரு 3லேருந்து 4 கார்லிக், அதை வந்து நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு வெங்காயம், இது நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ். இவ்வளவு ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நம்ம பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். ஏன்னா இதுக்கு முட்டைக்கோஸ்னால அந்த வாயு ப்ராப்ளம்லாம் நிறையா வரும். ஸோ அதனால் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்தினா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு மஞ்சத்தூள். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் 2 டீஸ்பூன் ஆயிலை நல்லா சூடு பண்ணிவிட்டு, இதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம வந்து பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டோட வாசனை வரும் வரை வதக்கணும். ஸோ அப்போனா அந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் குக்கரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கடாயிலே செய்யலாம். கடாயில் செய்ய கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா கடாயில் செய்யும்போது நீங்கள் தண்ணி தெளிக்காமல் நீங்கள் ஆயிலே ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரை செய்கிறத விட. ஸோ நீங்கள் கடாயிலே செஞ்சு பாருங்கள் இதே ரெசிபியை. ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பொன்னிறம் ஆன பிறகு நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் வதங்கியிருக்கணும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நிறையா சேர்த்துக்க வேணாம். அந்த புளிப்பு வந்து நிறையா இருந்ததுன்னா மசாலாவோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு லேசாக ஒரு 2 தடவை கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து, அப்புறம் வந்து கூடவே சால்ட்டு, எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். ஸோ முட்டைக்கோஸ் வந்து நல்லா நீல வாக்கில் நீங்கள் நறுக்கி வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மசாலாவுக்கு. ஸோ நல்லா பொடி பொடியாக நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆரம்பத்திலே வந்து இதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் முட்டைக்கோஸ் நல்லா சுருங்கி வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் எண்ணெயில். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து முட்டைக்கோஸ் வந்து நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நாம் மசாலா பவுடர் சேர்க்க போகிறோம். இது உங்கள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாலே போதும். ஸோ நான் அந்த தூள் வந்து 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ, எவ்வளோ காரம் வேணுமோ அதையே சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த பொடியிலே நாங்கள் வந்து காரமும் சேர்த்து அரைச்சிக்கனால எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஸ்பைஸ் வந்து காரம் போடலை. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலா பவுடர் போட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கின அப்புறம் இதுக்கு வந்து நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது. சேர்த்தோன்னா குழம்பு மாதிரி ஆகிடு போகும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு வாட்டரை தெளித்து விட்டாலே போதும். சும்மா நான் கணக்குக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, 1/4 டம்ளருக்கும் கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் தெளித்து தான் விடுறோம். தெளித்து விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் குயிக்கான ஒரு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.